ஒருவேளை நம்ம பிரச்சனைகளின் ஊடே போய் கொண்டிருந்தா நம்ம என்ன கேட்க விரும்புறோம்னா, இந்த பிரச்சனை உடனே மாறி போயிடும், அவர் இப்பொழுதே மாற்றுகிறார், இப்பொழுதே இறங்குகிறார் அப்படின்னு கேட்க நம்ம விரும்புகிறோம். ஆனால் அவர் நமக்காய் ஒரு வாழ்க்கை பாதையை வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட பயணிக்கிறார். 33 ஆண்டுகள் அவர் மனிதனாய் வாழ்ந்திருக்கிறார். எல்லா பாடுகளையும் அவர் பட்டிருக்கிறார். omniscient God, எல்லாம் தெரியும். அவர் வந்துதான் தெரியணும்ட்டு இல்லை, ஆனால் இறங்கி வந்தார். he has experienced first hand. என்னுடைய வலி அவருக்கு தெரியும், என்னுடைய வியாதி அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் இன்று 100க்கு 100 தேவன், அவர் 100க்கு 100 மனிதன். 100க்கு 100 தேவனாய் இருந்தவர், மனிதத்துவமே இல்லாமல் இருந்தவர், அனாதியாய் தேவனாய் இருந்தவர். அவர் மனித கோலத்தை ஏற்றுக்கொண்ட போது மனித சரித்திரத்துல பின்னி பிணைந்து கொண்டார். அவர்கிட்ட அந்த மனிதத்துவத்தை எடுத்து போட முடியாது. இதை அறியாதவங்க கத்தோலிக்கர்களா இருந்தால், மரியே எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும், ராயப்பரே எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி மரித்து போன மனிதர்களிடம் சென்று கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸா இருந்தா, பென்டிகாஸ்டல் கிறிஸ்டியன்ஸா இருந்தா, ஏதோ ஒரு மனிதரிடம், ஒரு அற்புத ஊழியரிடம் ஓடி போய், இல்லைன்னா ஃபோன் பண்ணி, இல்லைன்னா லெட்டர் போட்டு, ஐயா நீங்க எனக்கா ஜோம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் மனிதனா இருக்கிறார். அவர் 100க்கு 100 மனிதன். அவருக்கு என் வேதனை என்னவென்று தெரியும். நான் அவர்கிட்ட ஜெபிக்கும் போது அவரின் வேதனை புரிந்தவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்மை எழும்பி நிற்க செய்வார். நமக்கு ஒரு மகிமையான நித்தியத்தை வைத்திருக்கிறார்.